ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, மகர சங்கராந்தி, அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க, பண்டிகையா கொண்டாடுவாங்க. அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான். இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன். அவன் என்ன வாகனத்துல வரான், என்ன ஆயுதம் ஏந்தி வரான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரான், எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த ராசியில பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எதுல கவனமா இருக்கணும், இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இது பாருங்க, கொங்கு இன்றளவும் பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 2000 வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாருங்க, இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா, விநாயகர் கோயில் இருக்கா, அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க. இப்ப எங்க பாட்டி எல்லாம் கேட்டதை நான் பார்த்திருக்கேன். என்னங்க, இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா, என்ன வாகனம் ஏந்தி வரா, இந்த மாதிரி. இப்ப என் குழந்தை பாத்தீங்கன்னா பேத்தி ரிஷபராசி, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு, ஏன் இன்னொரு பேத்தி மேஷராசி, மேஷராசிக்கு எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பலன் கேட்டு வருவாங்க. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான், என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றா அப்படின்றத சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, உழைப்பால் உயர்வு, வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றாரு. முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த வலிகளும் வேதனைகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் மேல பொறுமை, நிதானம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா மேஷராசி என்பர்கள் நீங்க பாருங்க, ரொம்ப இளம் வயசு மேஷராசி என்பர்களா இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில சின்ன சின்ன இடையூறுகளும் இன்னல்களும் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மை நாம் பதப்படுத்தி கொள்வதற்கு, நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்வதற்கு அப்படின்னு சொல்லலாம். மத்தியம வயசு மேஷராசி என்பர்களா இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படின்றத அடைவீங்க. உயரிய குறிக்கோளை, உங்க இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா இலக்கை கண்டிப்பா அடைவீங்க அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ஒரு 60 வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு, 70 வயசு ஆயிடுச்சுங்க, நான் மேஷங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில முழு மூச்சா, முழு பாத்தீங்கன்னா உழைப்பு, அத மூலதனமா போடுறீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது கண்டிப்பா வருங்க. இதுக்கு உங்க மூத்த சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உறுதுணையா இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இப்ப மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்குமான இடைவெளி அதிகமாகும். குழந்தைங்க என் கூடவே இருக்காங்க, பெருசா எங்க கூட பாத்தீங்கன்னா நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க, அவங்க தனியே ஒரு உலகத்துல இருக்காங்க. இப்பதான் எல்லா குழந்தைங்களும் போனுன்னு ஒண்ணு வச்சுங்கிறாங்க இல்லைங்களா, போனோடவே இருக்கிறாங்க. என்னங்க பண்றது அப்படின்னா பெருசா எதுவும் யோசிக்காதீங்க. அவங்களா போனை ஆடி ஆடி சலிச்சு போயிட்டு தூக்கி போட்டு வருவாங்க. அது வரைக்கும் காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல குட்டி குட்டி வில்லங்கம், குட்டி குட்டி பிரச்சனை, குட்டி குட்டி வம்பு தும்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன பண்ணலாம், அமைதியா இருங்க. இல்ல ப்ராப்பரான ஒரு ஆளை பார்த்து அதுக்கான ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது பண்ணுங்க. பிரச்சனையில இறங்கிடாதீங்க. இந்த விஷயத்துல ஞாபகம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு காதல் வயப்படுவாங்க. ஒரு பேசிக்கா ஒரு யூஜி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் சீட் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பிள்ளைங்களுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்பு, ரசாயனம் சார்ந்த படிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா ஆகும். உங்களோட எழுத்தாற்றலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் மேம்படும். தம்பி தங்கச்சினோட முழு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி மேஷத்துக்கு பாருங்க, டிஃபால்ட்டா 4 விஷயம் நடக்கும். நிறைய மேஷத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது அமையறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. 10 வருஷமா இதே ஊர்ல தாங்க தொழில் செஞ்சிருந்தேன், இப்ப புதுசா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் இங்க இருந்து ஹைதராபாத் போறேன், அங்க போய் தொழில் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு அனலைஸ் பண்ணிட்டு போங்க, நல்லது அப்படின்லாம். அதே மாதிரி மேஷராசி என்பர்கள் அவங்களோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா மேம்படும் அப்படின்னு சொல்லலாம்.
இவ்வளவு நாள் வாடகை வீட்டுல இருக்கீங்க, இப்ப சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டேன், அது ஒண்ணும் பெருத்த பங்களா இல்ல, ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட், அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்னோட வாழ்வாதாரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அம்மானோட முழு சப்போர்ட் எனக்கு இருக்குங்க. அம்மா எப்பயுமே சப்போர்ட் தாங்க. இப்ப அம்மாக்கு கொஞ்ச நாளா உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, அதுல வந்து பாருங்க இப்ப அந்த உபாதைகள் அப்படின்றது மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. அதனால அம்மா அம்மா நல்லா இருக்காங்க, சோ நானும் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கும் மேல மேஷம் வந்து பாருங்க, உங்களுக்கு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை பண்ண வேண்டாம், பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்கீங்கன்னா அது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து அதை ப்ராப்பரா கைட் பண்ணணும்னா போய் அவன் சண்டை போடுறான் நானும் சண்டை போடுறேன் அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? அமைதியா ஸ்மூத்தா டீல் பண்றீங்க, ஒரு நல்ல ஒரு மத்தியஸ்தரை வச்சு நீங்க டீல் பண்றீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அது பிரச்சனை முத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு, கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு பெருசா வந்து வெளியே தெரியாது. அது வெளியே தெரியற மாதிரி ஒரு ட்ராப் ஆகும். நான் வந்து நீ என் கூட நல்லா பழக மாட்டேன்ற, நல்லா பேச மாட்டேங்கிற, நீ என்ன வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கின, என்ன உபயோகப்படுத்திக்கின, என்ன ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி உங்களை ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்க பர்சன் உங்களை பயமுறுத்துவாங்க. பெருசா பயந்துராதீங்க. அவங்களா அமைதி ஆயிடுவாங்க. எப்படி எப்படி அமைதியாவாங்க? இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு அன்பு அந்யோன்யம் பாசம் இருந்தீங்களோ அதே அன்பு அந்யோன்யம் பாசத்தை அவங்க கிட்ட காமிக்கிறீங்க அப்படின் போது அவங்க கம்முன்னு ஆயிடுவாங்க. பெருசா உங்களோட அந்த ரகசிய உறவு முறை அப்படின்றது வெளியே தெரிய வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உழைப்ப 2 மடங்கு மூலதனமா போடுறீங்க அப்படின்னா தொழில் விருத்தி ஆவது உறுதி. தொழில் விருத்தி ஆகுது அப்படின் போது லாபமும் அதிகரிக்கும். லாபம் அதிகரிச்சா என்ன பண்ணும்? ஏதோ ஒரு சொத்து பத்து வீடு வாசல் வாங்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொத்து பத்து வீடு வாசல் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. சுப விரயம் அப்படின்னு நடக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்கள் டூர் போறது, அது இன்ப சுற்றுலாவானா இருக்கலாம், இல்ல ஆன்மீக சுற்றுலாவானா இருக்கலாம். டூர் போறது, வெளிநாடு போறது, இங்கே இருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வர்றது, இங்கே இருந்து கதிர்காம முருகனை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது, புனித நதிகள்ல நீராடுறது, அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடக்குங்க. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனா ஃப்ரெண்ட்ஸை நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் எந்த விஷயம் சொன்னாலும் கண்மூடித்தனமா அதை வந்து ஏத்துக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால ட்ராப் ஆகிறதுக்கும் ஒரு 10% வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம வந்து பாருங்க, இந்த ஆன்லைன்ல புதுசா இந்த பொருள் வாங்குறான் அந்த பொருள் வாங்குறான், அந்த பொருள் 10,000 சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம காசு கட்டினா ஏதோ சம்பந்தமே இல்லாத தப்பான பொருள் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. அது 100 ரூபாய்க்கான இருக்கட்டும் சரி, 1000 ரூபாயா இருக்கட்டும், 10,000 ரூபாய் இருக்கட்டும், லட்சம் ரூபாய் இருக்கட்டும், அந்த மாதிரி லைட்டா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நெட்வொர்க் பிசினஸ்ல சம்பந்தமே இல்லாம போய் மாட்டிக்கிறதுக்கு, நான் 10 ரூபாய் கட்டினங்க அவன் 5 ரூபாய் கொடுத்தான், நான் 50 ரூபாய் கட்டினங்க அவன் 70 ரூபாய் கொடுத்தான், நான் 500 ரூபாய் கட்டினங்க அவன் 600 ரூபாய் கொடுத்தான், நான் 5000 ரூபாய் கட்டினா அவன் 6000 ரூபாய் கொடுத்தான், நான் லட்சம் ரூபாய் கட்டினா அவங்க எதுவுமே கொடுக்கல, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். பிரச்சனை நடக்கிற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா கூட அமைதியா வந்துட்டீங்க அப்படின்னா நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்க வந்து என் பிள்ளை வந்து எம்பிபிஎஸ் நீட் எழுதுதுமா, பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா, ஆல்ரெடி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா, அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல வரனா அமையுமா, குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா, பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா, இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்க சுய ஜாதகம். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூக்ஷமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும், உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.